இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கின்றோம். இது ஆனா பெண்ணா நிகழ்ச்சி. சரி, பெண் குழுவில இருந்து இருதயா ஆனா ஸ்ட்ராங்கா வராங்க. உதயா, பெரிய கைத்தறி கொடுங்க. சரி, முதல்ல வந்து அபிஷங்கரா வந்து சொன்னாங்க நம்ம தான் வந்து வசனம் ஸ்டால் எல்லாம் வின் பண்ணியிருக்கோம். ரேகா வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அந்த பாப்புலாரிட்டி கான்டெஸ்ட்னு. சிங்கப்பூர்ல பெண்கள் அதிகமா டிவில வராததுக்கு டேலண்ட் தவிர வேற எத்தனையோ காரணங்கள் இருக்கு. அதுக்கு ஃபேமிலி ஒரு முக்கிய ஒரு ரீசன். அதெல்லாம் தவிர்த்து சில பேர் இப்பதான் உங்க முன்னாடி நின்றுட்டு பேசிட்டு இருக்காங்க. ரைட், நிறைய பேர். சரி, முதல்ல ராமதாஸ் என்னமோ சொன்னாரு, எஸ்பிபிக்கு வந்து எத்தனை வாட்ஸ்? 18. அது என்னென்ன வாட்ஸ் தெரியுமா? ஓ, லதா மங்கேஷ்கருக்கு என்னென்ன அவார்ட் இந்தியன் ஹிஸ்டரியிலேயே ஓகே அவங்க நாட்டுல ரொம்ப ஹையஸ்ட் உயர்தரமான கொடுக்கப்பட்ட விருது வந்து பாரத் ரத்னா அவார்ட். இது கொடுக்கப்பட்டிருக்கிறது ரெண்டு வோக்கலிஸ்ட்க்கு மட்டும்தான். 2 வோக்கலிஸ்டுமே ஃபீமேல். அதுல 2வது வோக்கலிஸ்ட் லதா மங்கேஷ்கர். அவங்களுக்கு மொத்தம் 37 விருதுகள் கிடைச்சிருக்கு. 37. அது மட்டும் இல்ல, அவங்க கின்னஸ் புக் வேர்ல்ட்லயும் ரெக்கார்ட் பெற்றிருக்காங்க. அவங்க பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்மவிபூஷன், பாரத் ரத்னா இந்த 4 அவார்ட்ஸையும் பெற்றிருக்காங்க. பி சுஷிலா மேடம் அவங்களுக்கு பத்மபூஷன் அவார்ட் கிடைச்சிருக்கு, பத்மஸ்ரீ அவார்ட் கிடைச்சிருக்கு. எஸ் ஜானகி மேடம் அவங்களுக்கும் பத்மஸ்ரீ அவார்ட் கிடைச்சிருக்கு. இப்படி நம்ம கிட்ட நிறைய பாடகர்கள் இருக்காங்க. இவ்ளோ ஸ்டாட்ஸ் நம்மளும் சொல்லி இன்னும் நீங்க ஆண் பாடகர்கள் தான் சிறந்தவர்கள்னா நீங்க எங்க சொல்றீங்க? இப்ப பாத்துடலாம். அழகா ஆரம்பிச்சு அழகா முடிச்சாங்க. பெண்களுக்கு வந்து பத்மபூஷன், பத்மவிபூஷன், பத்மஸ்ரீ இந்த மாதிரி பல அவார்ட்ஸ் இருக்கலாம். இருந்தாலும் ஆண்கள் ஏன் பெட்டர் சிங்கர்னு நம்ம இளமாறன் முடிச்சு வைக்க போறார். மாரோ டேக் இட் அவே. 31 அவார்டு வாங்கியிருக்காங்க லதா மங்கேஷ்கர், 32 அவார்டு வாங்கியிருக்காங்க. இப்ப லதா மங்கேஷ்கர் எங்க இருக்காங்க அது உங்களுக்கு தெரியுமா? எஸ்பி பாலா இன்னும் சென்னை 6028ல பாட்டு பாடுறாரு. இன்னும் நீங்க கேக்குறீங்க ஜேசுதாஸ் இன்னும் பாடுறாரு. இன்னும் நீங்க கேக்குறீங்க கடைசி ஆயிடுச்சு எங்க பண்ணாங்க? லண்டன் ஷோல மட்டும் தான் பாட முடியும். ஒரு ஷோவை தலைமை தாங்கிறதுனா அது முன்னாடி நின்று நடத்தி வைக்கிறது சங்கர் மாதேவன், எஸ்பி பாலா, கேஜே ஜேசுதாஸ் அவர்கள் தான். ஜானகி வந்து நின்றுட்டு கல்லு மாதிரி ஒரே இடத்துல நின்றுட்டு அந்த மாதிரி பாடிட்டு அப்படியே போயிடுறாங்க. சின்ன பிள்ளை குரலை தானே பண்ணோம், டேடி டாடி ஓ மை டாடி. இதை நான் கூட தான் பாடுவேன். அது எஸ் ஜானகி மட்டும் தான் பாடுவாங்களா? எஸ்பி பாலா மூர்த்தி குரல்ல பாடியிருக்காரு, சுரிலாஜன் குரல்ல பாடியிருக்காரு, செந்திலுக்கு பாடியிருக்காரு. லதா மங்கேஷ்கர் செந்திலுக்கு பாடியிருக்காங்களா இல்ல கவுண்டமணிக்காச்சும் பாடியிருக்காங்களா? அதாவது கொஞ்சம் நிறுத்துங்க. ஏன் வாய்ப்பு அவங்க 58 பாடகி பொம்பளை பாடகி, 52 பாடகி, 52 பாடகர்களும் மெயின் ஹீரோவுக்கு பாடுறவங்க. 58 பாடகில பாதி பேர் கோரஸ் பாடுறாங்க. ஆம்பளைங்க பாடகர்களால பாட முடியுங்கிறதுக்கு ஆதாரம் 1974ல இருந்து 2007 வரைக்கும் 16 டேலண்ட் டைம் நடந்திருக்கு. 16 டேலண்ட் டைம்ல வாரிஜா மேனன், சங்கீதா, மகேஸ்வரி 3 பேர் பெண்கள் தான் ஜெயிச்சிருக்காங்க. தவிர மத்த எல்லாத்தையும் ஜெயிச்சது ஆண்கள். கம் ஆன். வசனம் சாரை பத்தி நான் பேச வேண்டியதுல உங்களுக்கே தெரிஞ்சிருக்கேன் எத்தனை பேருக்கு. அதாவது நீங்க சொன்னீங்க அது ஒரு பாப்புலாரிட்டி காம்படிஷன். பாப்புலர் ஆகுறது எப்படி? ஒழுங்கா பாடினாதான். சும்மா கத்தன்னு பாடிட்டு எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்களா உங்களுக்கு? அதுவும் அவங்க கேர்ள்ஸ் எல்லாம் எஸ்எம்எஸ் பண்ணாங்க. என்ன நீங்க என்ன சிங்டல வேலை செஞ்சீங்களா இல்ல கணக்கு எப்படி எடுத்தீங்க? எங்க கொஞ்சம் காட்டுங்க அதையும் ஒரு லிஸ்ட்ல. கடைசியா நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் உங்கள் வாதத்தில் மெய் இல்லை, நியாயம் இல்லை. இப்பொழுது எனக்கு நேரம் இல்லை. இதுக்கப்புறம் நீங்க ஏதாவது தகவல் கேட்கணும்னா www.ungalku.com போய் பாருங்க. இதுலேருந்து தெரிஞ்சிருக்கோம் யாரு பக்கம் ரொம்ப ஸ்ட்ராங், யார் பெட்டர் சிங்கர்னு. இருந்தாலும் இடைவேளைக்கு முன்னாடி சொன்னது போல நம்ம ஆடியன்ஸ் இங்க உட்கார்ந்துருக்காங்க இல்லையா, இந்த விவாதத்தை பற்றி என்ன நினைக்க போறாங்கன்னு சொல்ல போறாங்க. அவங்க வந்து யாரையும் ஒட்டி பேசலாம், வெட்டி பேசலாம், கேள்வி கேட்கலாம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவங்க வந்து ஆண்களா இருந்தா பெண்களை சப்போர்ட் பண்ணி பேசலாம், பெண்கள் வந்து ஆண்களை சப்போர்ட் பண்ணி பேசலாம், பெண்களுக்கு கூட சப்போர்ட் பண்ணி பேசலாம். ஆண்களே பெண்களுக்கு மட்டும் நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க பேசலாம், தப்பு இல்ல. ஓகே, யார் அங்கே முதல் ஆடியன்ஸ்? யார் அவரு முதல் ரசிகர்? கமா. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் தான் சிறந்த பாடகர்கள்னு சொல்வேன். அவங்க சொன்னாங்க ஒரு பெண் பாடகிக்காக இவ்வளோ காசு கொடுத்து தான் பாட வச்சோம் அப்படின்றாங்க. அது ஏன்னா அந்த காலத்தில் வந்து சிங்கர்ஸ் கிடைக்க கஷ்டம். ஒரு லேடி சிங்கர்ஸ் சொன்னாவே அவங்க பாடுறது கேட்குறது கொஞ்சம் கஷ்டம். அதில் காசை கொடுத்து தான் பாட வைக்கணும். ஆண்கள் அப்படி இல்லை, இயற்கையாகவே பாட வர்றதுனால ஸோ வி டோன்ட் சார்ஜ் ஸோ மச் யூ சி. ஸோ மற்றபடி அது குரல்னு கேட்கும்போது ஒரு சோக பாட்டு கேட்கும்போது ஈவன் ஆணும் ஒரு பெண்ணும் ஒரு ஆண் பாட்டு சோக பாட்டை தான் மோஸ்ட்லி கேட்குறோம். ஈவன் கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சோகமாக இருக்கும்போது கூட ஒரு ஆண் பாடின சோக பாட்டை தான் கேட்குறோம். இது வந்து கேர்ள் பாடின சோக பாட்டை கைஸ் கூட கேட்கறதில்ல அவ்வளோ, ஏன்னா எங்களால் தாங்க முடியும். நல்லா ஒரு போடு போட்டாரு புகழேந்தி. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் அலாட். சரி, ஆமா, பெண்கள் பக்கம் யாராவது இருக்கீங்களா பேசுறதுக்கு? வாங்க. என்னோட கருத்து வந்து நான் பார்க்க போனாக்கா எல்லா டேலண்ட் டைம்லயும் வந்து ஆண்கள் தான் ஜெயிச்சுட்டு வராங்க. பெண்களுக்கு வந்து எந்த வாய்ப்பும் இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெண்கள் வந்து நல்லா தான் பாடுறாங்க.
Who is a better singer நினைக்கிறீங்க அப்படின்னா? ஆனா பெண்ணா? பெண். பெண் தான். பெண். ஆனா வாய்ப்பு இல்லைன்னு சொல்றீங்க. ஆமா. சரி. அவங்க சொல்றதை நான் ஒத்துக்க மாட்டேன். கண்டிப்பா எல்லாருக்கும் ஈக்குவல் லெவல்ல வாய்ப்பு இருக்கு. அவங்க வந்து ஒழுங்கா பாடாதனால வெளியாக்கப்பட்டிருக்கலாம். நம்ம ஒப்பீனியன். இருந்தாலும் நம்ம பேசுறதோட நம்ம ஜட்ஜ் அங்க குலுங்கி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஐயோ பெண்களே நீங்க தோத்து போயிட்டீங்க. இன்னைக்கு வெற்றி ஆண்களுக்கு தான் சொல்ல போறேன். குமார் நீங்க சொல்லுங்க. I think women is a better singer. சரி குமார், உங்க முடிவு இந்த ரவுண்ட்ல பெண்கள் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஆமா. பவுண்டி கொடுக்க போறோம். அதாவது பணம். பணம். ஆண்களுக்கு எவ்வளவு கொடுக்க போறோம்? பெண்களுக்கு எவ்வளவு கொடுக்க போறோம்? கேர்ள்ஸ்க்கு வந்து 300. பாய்ஸ்க்கு வந்து $99. $99. என்னது இது கடையில சேல் போடுற மாதிரி $99. அவங்களுக்கு 2 டிஜிட். டோன்ட் வரி, ஒரு வெள்ளி தான் 3 டிஜிட் ஆகிறதுக்கு. இப்போ இரண்டாவது சுற்றுக்கு போக போற. என்ன சுற்று அது? ஆண் குழுவோ பெண் குழுவோ நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேற எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. அதை எப்படி நிரூபிக்கிறது? பாட்டு மூலியமா தான். இப்போ ஒவ்வொரு பாடகரும் முன்னுக்கு வந்து லைஃபா பாட போறாங்க. 3 ஜான்ர பாடல்கள். முதலில் 80s, இரண்டாவதாக 90s, இறுதியா எனக்கு பிடித்தது டப்பாங்குத்து. இந்த சுற்றின் இசைக்குழு தி வி ஸ்டார் பேண்ட். ரவி, நசீர், ரஷீத், ஜாக். பெரிய கைத்தறி கொடுங்க. இப்போ வீஸ்டா பேன பார்த்துட்டோம். இப்போ இந்த இரண்டாவது சுற்று ஆரம்பிக்க வரார் 80s பாடலுடன் இளமாறன். Take it away bro. இந்தியிலும் பாடுவே, வெற்றி நடை போடுவே, எகுத்து கேளியே, ஏண்டி நீ பார்த்தியே, எனக்காக எங்கும் ஏக்கம்மா, களத்தூர் கண்ணம்மா, உனக்காக வாழும் நாடும் தான் கையான ராமண்டா. யார் காதிலும் பூ சுற்றுவே, நான் தான் சகலகலா வல்லவன். இளமை இதோ இதோ, இனிமை இதோ இதோ, காலேஜ் டீனேஜ் பெண்கள் எல்லோருக்கும் என் மீது கண்கள். இளமை இதோ இதோ, இனிமை இதோ இதோ. சரி, எங்க குழுவில இருந்து 80ஸ்க்காக நேச செல்வி. வாங்க வந்து பாடுங்க. நீரோடை போலவே என் பெண்மை, நீயாட வந்ததே என் மென்மை. நீரோடை போலவே என் பெண்மை, நீயாட வந்ததே என் மென்மை. பறக்கும் கிளிகளில் ஒரு மயக்கம் பரவுது, வார்த்தைகள் தேவையா? என் வானிலே ஒரே வெண்ணிலா. ஆஹா. ரொம்ப அருமையா இருந்தது நேச செல்வி. அதாவது ஜனனி, இந்த நேரத்துல முக்கியமான விஷயம் சொல்லியே ஆகணும். சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது நேச செல்வி பாடும்போது உங்க சப்போர்ட் அவ்வளவு பயங்கரமா இல்ல. ஆனா இளமாறன் பாடும்போது நீங்க கை தட்டி ஆரவாரம் பண்ணதை எல்லாரும் பார்த்தா guys we did it man. I was Come just on. in the mood. என்ன நடக்குது? ஏய் இதெல்லாம் சரி, வீட்ல போ, போ, வச்சுக்கோ. ஓகே